டிமார்ட்ல மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவைன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மல்லிகை ஜாமான் வாங்கக்கூடிய நபரா நீங்க? வெள்ளிக்கிழமை போனா ஆஃபர், சனிக்கிழமை போனா பை ஒன் கெட் ஒன், ஞாயிற்றுக்கிழமை போனா கிளியரன்ஸ் சேல் இப்படின்னு எக்கச்சக்கமான தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் உண்மையா? குறிப்பா டிமார்ட்டுக்கு போறீங்கன்னும் போது போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உங்களால 1000 கணக்கில் சேவ் பண்ண முடியும். டிமார்ட்ல எப்படி பொருள் வாங்கணும், எப்படி எல்லாம் பொருள் வாங்கக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோ முழுமையாக தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் மலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. முன்னாடிலாம் அண்ணாச்சி கடையிலயோ இல்ல ஒரு ஹோல்சேல் கடையிலயோ போய் அழகா ப்ராப்பரா வீட்டுல என்ன பொருள் இருக்கு என்னெல்லாம் இல்லை அப்படின்னு லிஸ்ட் போட்டு எழுதிட்டு இவ்வளவு பெரிய ஒரு பேப்பர் எடுத்துட்டு போவோம். கொண்டு போய் மளிகை கடையில கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சுவாங்க, 1/2 மணி நேரம் கழிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொருள் போட்டு வைப்பாங்க. அதை எடுத்துட்டு வரும். மிஞ்சி போனாங்க மாசத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனா இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் இந்த மாதிரியான இடங்களுக்கு போனா பொருளை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிதான் போறோமே. ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொருள் வாங்க போறோம், 2 பொருள் வாங்க போறோம் அப்படின்னா நம்ம வாங்க போன பொருளை மறந்துடுவோம். மீதி இருக்கக்கூடிய தேவையே இல்லாத முக்காவாசி பொருட்களை நம்மளுடைய ட்ராலில எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐயோ இந்த பொருளே நமக்கு தேவையில்லையே, இதுதான் ஆல்ரெடி ஷெல்ஃப்ல இருக்கு, நம்ம ஏன் இதை வாங்கணும் அப்படின்னு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதுலயும் குறிப்பா அந்த பில் பாத்தீங்க அப்படின்னா 10,000 இருந்து 12,000 ரூபாய் குறையாம இருக்கிறதே கிடையாது. அதுலயும் குறிப்பா இந்த ஃபேமிலி பட்ஜெட் போட்டு ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எடுக்கிறாங்கன்னும் போது கண்டிப்பா 15,000 ரூபாய் வந்துருது. வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இதை ஏன் வாங்கணும்னு தெரியறது இல்ல, வாங்க போகும்போது இதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு நீங்க குறிப்பா வந்து ஒரு டிமார்ட்ல போய் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னும் போது எப்படி நீங்க கரெக்டா பொருள் வாங்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கவனிக்கணும், குறிப்பா இந்த டிமார்ட்ல ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் நிஜமாலே உண்மையா அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை போனா மேக்ஸிமம் ஆஃபர்ல பொருள் வாங்க முடியும், சனிக்கிழமை போனா பை ஒன் கெட் ஒன் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை போனோம் அப்படின்னும் போது நைட் நேரங்களில் உங்களுக்கு கிளியரன்ஸ் சேல்னாலதே இருக்கும். அப்ப எல்லாம் போனீங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த டிமார்ட் அப்படின்றது பல பகுதியில் இருக்கும். ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிமார்ட்ல வந்து ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னா அதே ஆஃபர் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு டிமார்ட்லயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பொருட்களுக்கு வேணா, ஒரு சில பிராண்டுக்கோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஒரு பொருளுக்கோ மேபி வேணா அந்த டிஸ்கவுண்ட், இந்த ஆஃபர்ஸ் இதானது இருக்கலாம். ஆனா இங்க வேற ஒரு டி நகர்ல பார்த்தது குரோம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு டிமார்ட்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த ஆஃபர் இருக்கும் இல்ல சேல் வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு நம்பி எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுக்காக போக வேண்டாம். ஓகே, அப்போ டிமார்ட்டுக்கு எந்த டைம்ல போனா பொருளை ரொம்ப கொஞ்சம் ஈஸியா எந்த ஒரு ப்ரெஷரும் கூட்டமும் இல்லாம வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்ல இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல போறது, அதே மாதிரி இந்த சேலரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த 5ஆம் தேதி வந்து சேலரி டேட்டா இருக்கும். இன்னும் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா மாசத்தோட கடைசி நாள், அதாவது 31ஆம் தேதி 30ஆம் தேதி ஒரு சிலவங்களுக்கு வந்து சேலரி ஆனது கிரெடிட் ஆயிடும். சேலரி வந்த உடனே எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு வீக்கெண்ட் வந்து மல்லிகை ஜாமான் வாங்க போறதா இருக்கும். அதே மாதிரி வந்து சேலரி போட்ட அன்னைக்கு மல்லிகை ஜாமான் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல போறீங்கன்னும் போது கூட்டமானது அதிகப்படியா இருக்கும். ஸோ நிஜமாலே நீங்க ஒரு பொருளை பார்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களால எடுக்க முடியாது. என்ன வாங்க போறீங்க அப்படின்ற அந்த ஒரு இதுல வந்து வாங்க வேண்டியதை மிஸ் பண்ணிடுவீங்க, வாங்க வேண்டாம்னு நினைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ட்ராலில போட்டுருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்கெண்ட், சேலரி டேட்டு இல்ல இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான நேரங்கள்ல போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஈவினிங் டைம்ல போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல எங்களுக்கு தான் பொருள் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில ஒரு 10:30 மணிக்கோ ஒரு 11 மணிக்கோ போறீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரங்கள்ல கூட்டம் இருக்காது. ஸோ தட் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அப்படின்றத பார்த்து நிதானமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும். எந்த ஒரு அவசரமும் இல்லாம தேவையான பொருட்களை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ மெயினா எல்லாரும் டிமார்ட் போறதுக்கான முக்கியமான ரீசனே அங்க பொருளுடைய விலையானது மற்ற இடங்கள்ல கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும் அப்படின்றதுனாலதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் டிமார்ட்ல பொருள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ மத்த கடைகள், மத்த மால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ரென்ட்க்கு இருப்பாங்க. அப்போ ரென்ட்டே வந்து அவங்க 5,00,000 6,00,000 கட்டுற மாரி இருக்கும். அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லே வந்து அவங்களுக்கு எங்கேயோ போகும். ஸோ இது எல்லாத்தையுமே எதுல வைப்பாங்க அப்படின்னா, பொருள் மேல தான் வந்து திணிப்பாங்க. ஆனா முக்காவாசி டிமார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். அவங்க வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஸோ ரென்ட் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு 5,00,000 6,00,000 குடுக்க வேண்டிய அந்த ரென்ட் வந்து அவங்களுக்கு மிச்சமாகும். ஸோ அது அந்த பொருள் மேல வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. இது ஒரு ரீசன். 2வது, இவங்க பல்க்கா வாங்குவாங்க. இப்போ நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஹோல்சேலர் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பல்க் ஆர்டர் எடுத்து அதுலேருந்து ஒரு ரூ. 2 ரூ. 3 வந்து லாபம் வச்சு நமக்கு விப்பாங்க. ஓகேவா? இந்த ஹோல்சேலர் பார்த்தீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரோ இல்ல ஒரு மிடில் மேன் கிட்ட இருந்து வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூ. 10 பொருள ஹோல்சேலர் வந்து ரூ. 15க்கு வாங்குறாரு. இவர்கிட்ட இருந்து ரீட்டெய்லர் வச்சு விக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 20 ரூ. 22க்கு தான் நமக்கு விப்பாங்களே. பட் இந்த டிமார்ட் மாதிரியான நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையிலேயே ஒரு நெறைய பிளேஸ்ல வந்து டிமார்ட் இருக்கு அப்படின்னும்போது, மொத்தமா இவங்க 1000 கணக்குலலாம் எடுக்க மாட்டாங்க. லட்சக்கணக்குல ஆர்டர்ஸ் எடுக்குறாங்க அப்படின்னும்போது, இவங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அவங்க அதிலிருந்து ஒரு ரூ. 5 ரூ. 10 வந்து லாபம் வச்சு வித்தாலே அதுவே நமக்கு கம்மியா இருக்கும். வெளிய கம்பேர் பண்ணும்போது. 3வது, முன்னாடியே சொன்ன மாரி தான். மிடில் மேன் அப்படின்றவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. டைரக்ட்டா எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டானியா பிஸ்கட்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிரிட்டானியா பிஸ்கட் அந்த மேனுஃபேக்சரர் இருக்காங்க இல்லையா? அங்க இருந்தே இவங்க ஸ்டாக் எடுப்பாங்க. பட் நம்ம கடைக்கு இந்த ஹோல்சேல் கடைக்குலாம் எங்க இருந்து வரும் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு மிடில் மேன் இருப்பாங்க. மிடில் மேன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதுக்கப்புறமா ஹோல்சேலர், அதுக்கப்புறமா ரீட்டெயிலர். இந்த ஒரு ஆர்டர்ல தான் நமக்கு பொருளானது நம்ம கைக்கு வரும். ஸோ இப்படி வரதுனால மத்த கடைகள வந்து கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டோடைய பொருளுடைய விலையானதுமே கம்மியா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இவ்ளோ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு மக்கள எப்படி அவங்களுடைய பொருள வாங்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரியும். இவங்க வந்து தேவையில்லாம போய் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. எங்க கடை உள்ள நீங்க வாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்கள நாங்க வாங்க வைப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிய தான் இந்த டிமார்ட் ஆனது ஃபாலோ பண்ணுது. கண்டிப்பா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளால 1000 கணக்குல சேமிக்க முடியும். மோர் ஓவர் நமக்கு எது வேணும், எது வேணாம் அப்படின்றத யோசிச்சு அந்த பொருள் நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல என்னைக்காவது கிளாக் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதே மாரி விண்டோஸும் உங்களுக்கு இருக்காது. ஒன்ஸ் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னும்போது ஒரு 6 மணிக்கு போறீங்க அப்படின்னாலே, நீங்க டிமார்ட்ட விட்டு வெளில வரதுக்கு உங்களுக்கு 8:30, 9 சாலிடா ஆயிடும். கீழ் ஃப்ளோர் முடிச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சு நீங்க எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளில வரும்போதே, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற எங்கேயும் அவுட்டிங்லாம் போ வேணாம். சும்மா வாங்க டிமார்ட்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன நபர்கள் ரொம்பவே அதிகம். போயிட்டு சுத்தி பார்த்துட்டு தானே வரேன்னு சொன்னேன். எதுக்கு இத்தன கையில கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்ட நபர்களுமே இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாரி டிமார்ட்ல வந்து டைம் போறதே தெரியாது. நீங்க ஒரு ஒரு ரூவா இப்படி வரீங்க அப்படின்னும்போது, ஆஹா இது 50% ஆஃபர்ல இருக்கே. சரி எடுத்து போட்டுப்போம். சும்மா தானே எதுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அடுத்து ஒரு செக்ஷனுக்கு வருவோம். ஆஹா இங்க இந்த பொருள் இவ்ளோ கம்மியா இருக்கா? அப்படின்ட்டு உங்கள வாங்க வைப்பாங்க. மோர் ஓவர் நீங்க நேரம் போறதே தெரியாத அளவுக்கு நீங்க உள்ளேயே சுத்தி சுத்தி ஒரு ஒரு செஷனா முடிச்சுட்டு வரீங்கன்னும்போது, கையில கண்டிப்பா உங்களுடைய பில்லானது குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 500 ஏதாவது ஒரு பொருள் எடுத்திருப்பீங்க. இவங்களுடைய அடுத்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பில்லிங் கவுண்டர். ஒரு வழியா பொருளே வாங்காம, இல்ல 1 பொருள் 2 பொருள் வாங்க போன இடத்துல, எப்படியும் ஒரு 10 பொருள் 12 பொருள் வாங்கியிருப்போம். சரி வாங்கிட்டோம் பரவால்ல அப்படின்னு வந்து நம்ம எங்க நிப்போம்? பில்லிங் கவுண்டர்ல நிப்போம். பில்லிங் கவுண்டர் எப்படி இருக்கும்? நல்லா நீளமா நல்ல ஜே ஜேன்ட்டு இருக்கும். அந்த இடங்கள்ல கவனிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? அந்த இடங்கள்ல தான் இந்த சூவிங் கம், சாக்லேட்ஸ் ரொம்ப அதிகமான பிரைஸுக்கு இருக்கக்கூடிய பொருள்லாம் இருக்காது. ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 மேக்ஸிமம் ரூ. 50 இந்த மாரியான பொருட்கள அந்த செக்ஷன்ல வச்சிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, ஆஹா இந்த பொருள் ரூ. 5 தானே சரி எடுத்து போட்டுக்கலாம். அட ரூ. 10 தானே இதுல என்ன ஆகப்போகுது? ஒரு 2 எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு எடுத்து போடுவோம். ஸோ உள்ளயே ஒரு என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு ரூ. 2000 3000க்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க தேவையில்லாம. அடுத்து பில்லிங் கவுண்டர் கிட்ட வந்து நிக்கும்போது வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற பேர்ல அந்த இடங்கள்ல இருந்து ஒரு ரூ. 200லேருந்து ஒரு ரூ. 300 வரைக்குமாவது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து உங்களுடைய பாஸ்கெட்ல போடுவீங்க. இது அடுத்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து உங்களுடைய சிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ராப் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல இவங்க செய்யக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ட்ரன்ஸ் உள்ள வருவீங்க இல்லையா? என்ட்ரிக்கு ஒரு வழி இருக்கும், எக்ஸிட்டுக்கு ஒரு வழி இருக்கும். இந்த என்ட்ரிலே யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க? உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடுல எல்லா ஆஃபருமே வச்சிருப்பாங்க. ஒண்ணு பை ஒன் கெட் ஒன்னா இருக்கும். அப்படி இல்லையா 50% ஆஃபர் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஷெல்ஃப் வச்சு அதுல நிறைய பிராண்ட்ஸை வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம இப்போ உள்ள போனதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50% ஆஃபா? ஆஹா நல்லா இருக்கே. இந்த ஷாம்பு பாட்டில் ரூ. 700 ஓகே 50%னா ரூ. 350 தான் எடுத்து போட்டுப்போம். அடுத்து அப்படியே பக்கத்துல வருவோம். என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தா நீங்க ட்ராப் ஆவீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? உள்ள போகும்போதே டிஸ்கவுண்ட் செக்ஷன்ல இருக்கிற முக்காவாசி நம்மளுடைய ட்ராலில இருக்கும். அடுத்தது
உள்ள போனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாலே ஒரு நிமிஷம் கவனிச்சு நம்ம எடுக்க வேண்டிய இடமே இதுதான். இந்த எல்லோ டேக்க பார்த்த உடனே ஆஹா இது 60% 50% அப்படின்னு டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டு போவோம். இது குறிப்பா எந்த இடங்கள்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாத்திங் செக்ஷன்ல தான் இது அதிகமா நடக்கும். ஆஹா இது நான் ரொம்ப கம்மி ரேட் அப்படின்னு எடுத்து போட்டுரும். என்னைக்காவது நம்ம நிஜமாலே அந்த ஒரு பிராண்டோ இல்ல அந்த ஒரு ப்ராடக்டோடைய ஒரிஜினல் பிரைஸ் என்ன, அதுல இருந்து இது எவ்வளவு வந்து குறைஞ்சிருக்கு, நிஜமாலே இது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இருக்கா, இது ஆஃபர்ல தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்ம எடுக்கிறதே கிடையாது. எல்லோ டேக் இருக்கு அப்படின்னாலே ஓகே இது டிஸ்கவுண்ட் தான் அப்படின்னு கண்ணை மூடிட்டு எடுத்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் அப்படி எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பிராண்ட் பாக்குறீங்க, ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்கன்னும் போது ஆன்லைன்ல அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் ஆனது எவ்வளவு அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒரு வெப்சைட்டுக்கு 2 வெப்சைட். எப்போதுமே என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஷாம்பு பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த ஷாம்பு பாட்டில்ல வந்து ஒரு ஒரு ரூ. 800 போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன்ல செக் பண்ணுவாங்க. Amazonல செக் பண்ணுவாங்க. Flipkartல செக் பண்ணுவாங்க. இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. ஆன்லைன் வெப்சைட். அதுல எல்லாம் செக் பண்ணுவாங்க. நிஜமாலே அதிலிருந்து இது டிஸ்கவுண்ட் ஆகி தான் இத்தனை சதவீதம் குறைஞ்சு இதுல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது நிஜமாலே டிஸ்கவுண்ட்க்கு வர்த் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் என்னுடைய பாஸ்கெட்டுக்கு வருமே தவிர மீதி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நாங்க எடுக்க மாட்டோம். இதுல அடுத்து நீங்க எங்கெல்லாம் ஸ்மார்ட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேக்கா வச்சிருப்பாங்க. டிமார்ட்டா இருக்கட்டும், மத்த பிராண்ட் எல்லாமே ரேக்கா இருக்கும். நம்மளுடைய கண் எடுத்தது எங்க போகும் அப்படின்னா, மேல் ரேக்ல போகும், இல்ல மிடில் ரேக்ல போகும். என்னைக்காவது கீழ் ரேக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்காது. எப்போதுமே இந்த ஃபர்ஸ்ட் ரேக் அண்ட் செகண்ட் ரேக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோதுமைன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கோதுமையோட ஹை லெவல் ஒரு கோதுமை 1 கேஜி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 400 வச்சுக்கோங்களேன். ரூ. 500 எந்த ஒரு பிராண்ட் அதிக பிரைஸ் கோட் பண்ணியிருக்கோ, அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்ல இருக்குமே தவிர, அதே கோதுமை மாவு வேற ஒரு பிராண்ட் ரூ. 350 இருக்கும். அத எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா, கீழ வந்து கீழ் ரேக்ல வச்சிருப்பாங்க. நம்ம மேல பார்ப்போமே தவிர கீழ பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை கோதுமை தான். அது எந்த பிராண்டா இருந்தா நமக்கு என்ன? அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய நபரா இருக்கீங்கன்னும் போது, கண்டிப்பா இதுக்கப்புறமா மேல் ரேக்க கவனிக்கிறதையும் தாண்டி கீழ் ரேக்ல இருக்கக்கூடிய பொருட்களையும் கவனிங்க. அதே கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதுல அடுத்து நெறைய பேர் ட்ராப் ஆகுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ராலி எடுப்பாங்க. எடுத்ததுமே ட்ராலி எனக்கு தான் இந்த ட்ராலி அப்படின்ற மாரி பார்த்து ட்ராலி எடுக்க போவாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாங்க போன பொருள் என்னவோ 2 பொருள். அதுக்கு ட்ராலி தேவையே இல்ல. சும்மா கையில எடுத்துட்டு வந்து பில்லிங் செக்ஷன்ல குடுத்தாலே குடுத்துருவாங்க. ட்ராலிய வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காகவே, ட்ராலிய ஃபில் பண்ணணும்ன்ட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்கள் அதிகம். இந்த எம்ப்டி ட்ராலிய கொண்டு போய் நாங்க வச்சுக்கிட்டு பில்லிங் ஸ்டேஷன்ல நின்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பொருட்கள வாங்கக்கூடிய நபர்கள் அதிகம். அதனாலேயே அவங்களுக்கு பில் அதிகமாக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருந்து போறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு என்ன ஜாமான் வேணும்? இல்ல என்ன வாங்க போறீங்க? அப்படின்ற மாரி லிமிட்டடா ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுங்க. அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போய் அந்த ட்ராலியில எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வரீங்கன்னும் போது ஃபைன். அது இப்படி இல்லங்க நான் 2 பொருள் தான் வாங்க போறேன்னும் போது, முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாஸ்கெட் இருக்கும். குட்டி குட்டி பாஸ்கெட் வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்கெட்ட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன் நீங்க இத எடுத்தீங்க அப்படின்னு உங்கள யாருமே கேட்க போறது கிடையாது. சோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான பாஸ்கெட்ஸ ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லையா ட்ராலிய வச்சுட்டு அழகா கையில எடுத்துட்டு வந்து பில் போடலாம். உங்கள யாரும் எதையும் கேட்க மாட்டாங்க. ட்ராலிய ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. ஒருவேளை ட்ராலி காலியா இருக்கு அப்படின்றத உங்க கண்ணு நோட்டீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது பொருள் வாங்கலாமா? வேற ஏதாவது பொருள் வாங்கலாமா? அப்படின்ற மாரி எடுத்து ட்ராலில போடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பொருள் வாங்க போறீங்களோ, அந்த பொருளுக்கான லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, ட்ராலில அத மட்டும் வச்சு எடுத்துட்டு வர முடியும். சோ இவ்வளவு நேரமா டிமார்ட்ல எப்படி ஷாப்பிங் பண்ணலாம்? எது ஸ்மார்ட்டான ஷாப்பிங்? என்ன மாரியான விஷயங்கள நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னும்போது, உங்களுடைய செலவானது குறையும். எந்த இடங்கள்லாம் நம்ம தவறு செய்றோம் அப்படின்ற பல விஷயங்கள உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோ டிமார்ட்ல நீங்க ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னும்போது, இந்த ஒரு கேலண்டர ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த வீக் டேஸ்ல வீக்கெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த தவிர்த்துட்டு, வீக் டேஸ்ல போறீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு அதிகப்படியான நேரம் இருக்கும். பொருள அழகா தேர்வு செஞ்சு எடுத்து, இது வேணுமா? வேணாமா? அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஓகே எனக்கு வீக் டேஸ்லாம் செட் ஆகாதுங்க. நான் வீக்கெண்ட்ல போகக்கூடிய ஒரு பெர்சன். அப்பதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும். டைம் அப்பதான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் நேரங்கள்ல போகாம, இந்த கூட்டம் இல்லாத நேரம் ஒண்ணு இருக்கு. இந்த மதியம் இந்த 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட்டம் பெருசா இருக்காது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வீட்ல. அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க டிமார்ட்டுக்கு போலாம். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங்னா என்ன சொல்றேன்னா, ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ கடை திறப்பாங்க இல்லையா? அப்ப போயிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களால ஈஸியா கூட்டம் இல்லாம எடுக்க முடியும். 3வது இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பிளைண்டா அது எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பிரைஸ்லாம் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்து, இது நிஜமாலே இந்த ஆஃபருக்கு இந்த பிரைஸ் வொர்த் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அந்த பொருள எடுங்க. 4வது இந்த கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரன்ஸ் சேல்ல எடுக்கும்போது நெறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து பார்க்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் பாருங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் தான் அந்த கிளியரன்ஸ் சேல் ஆனது போடுவாங்களே. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு 2 மாசத்துக்குள்ள அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகுது. உங்களால 2 மாசத்துக்குள்ள அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருளை எடுக்காதீங்க. தேவையில்லாம அத காசு கொடுத்து வாங்கி எக்ஸ்பைரி
எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சுன்னு அதை குப்பையில தூக்கி போடுறதுக்கு அதை வாங்காம காசு மிச்சம் பண்றது எவ்வளவோ பெஸ்ட். 5வது, ஒரு பொருளை வாங்குறீங்க, அதோடைய பிரைஸ் ஆனது ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அதோடைய ஒரிஜினல் பிரைஸ் என்ன அப்படின்றத ஆன்லைன்ல வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நிஜமாலே இது வந்து டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க டிமார்ட்ல எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான தாரக மந்திரம் இருக்கு, கோல்டன் ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்றத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் டிமார்ட் போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மது சொன்னிச்சுமா இந்த விஷயத்த நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டா போனீங்கன்னும் போது ஒரு என்ன 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க ரெகுலரா அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல உங்களால தாராளமா, நான் அடிச்சு சொல்றேன், உங்களால ஒரு 700 ரூபாயில இருந்து 800 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அதனால இந்த விஷயத்தை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் டிமார்ட் போய் தேவையே இல்லாம உங்க வீட்டுல அதிகப்படியா டப்பாஸ் இல்ல ஷூஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாங்கி வைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.